இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா ராமகிரி வாலீஸ்வரர். சுவாமியோட திருநாமம் வாலீஸ்வரர். அம்பாள் மரகதாம்பாள். ஆலய அமைவுடன் பார்த்திங்கன்னா சுற்றி மலை, அதுக்கு அடிவாரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய அரச மரம். இந்த ஆலயத்தோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா ராமாயணத்தோட தொடர்புடைய கதையாக சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு ஏன் வாலீஸ்வரர் அப்படின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ராமர் ராவணனுடைய வதம் செஞ்ச பிறகு அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் அதை போக்குறதுக்காக சிவலிங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் சொல்லும்போது, சிவலிங்கத்தை கொண்டு வர ஆஞ்சநேயர் காசிக்கு போகிறாரு. அங்கே காசியில் போயிட்டு சிவலிங்கத்தையும் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது காலபைரவர் அவரை வழிமறித்து தன்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தடுக்கும்போது, தேவர்கள் ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்காக கொண்டு போகிறாரு. அதனால் அவருக்கு வழி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. காலபைரவர் தன்னுடைய அரகுர மனசால் எடுத்துகிட்டு போக அனுமதிக்கிறாரு. இந்த சிவலிங்கத்தை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் ஒரு சின்ன சூழ்ச்சி பண்ணுறாரு காலபைரவர். அதனால் வருண பகவான்கிட்டையும் சூரிய பகவான்கிட்டையும் ஒரு கோரிக்கையை வச்சு ஆஞ்சநேயருக்கு அதிக தாகம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது, அதே போல் ஆஞ்சநேயருக்கு அதிக தாகம் எடுக்குதான். அப்போ ஆஞ்சநேயர் கங்காதேவி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு என்னுடைய தாகத்தை போக்குறதுக்கு ஒரு தடாகம் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, கங்காதேவியும் ஒரு தடாகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போது நீர் அருந்தரணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கும்போது, சிவலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது, யார் கீழே கொடுக்கணும் அப்படின்னும் போது, அப்போ காலபைரவர் சிறுவனாக தோன்றி இந்த இடத்துல காட்சி கொடுக்கும்போது அவர் கீழே அந்த சிவலிங்கத்தை கொடுத்துட்றாரு. எக்காரணத்தை கொண்டு கீழே வச்சிடாதப்பா, நான் நீர் அருந்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. காலபைரவர் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு லிங்கத்தை வாங்கி ஆஞ்சநேயர் அப்படி போன உடனே கீழே வச்சுட்டு மறைஞ்சிட்டாரு. கோபம் கொண்ட ஆஞ்சநேயர் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், அந்த சிவலிங்கத்தை அவரால் எடுக்க முடியல. தன்னுடைய வாளில் அந்த சிவலிங்கத்தை கட்டி எவ்வளோ வலிச்சு பார்த்தோம், முடியாததுனால கோபம் கொண்ட அந்த சிறுவனை பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அவர் காலபைரவர்னு சொல்லிட்டு. மன்றாடி காலபைரவர்கிட்ட கெஞ்சி கேட்கும்போது அவர் வேற ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து காசி சிவலிங்கத்தை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அந்த ராம பூஜைக்காக பயன்படுத்திக்கன்னு கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ இங்கே இருக்கிற சிவலிங்கம் ஆஞ்சநேயர் காசியிலேருந்து கொண்டு வந்த சிவலிங்கம். அவர் வாழை கட்டி வலிச்சதுனால பேர் வாலீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த ஸ்தலத்தில் காலபைரவருக்கு தான் சிறப்பு. இங்கே சிவனுக்கு முன்னாடி நந்தி தேவர் கிடையாது, ஆஞ்சநேயர் தான் தரிசனம் கொடுக்குறாரு. ஆஞ்சநேயருக்கு பின்னாடி நந்தி தேவர் இருக்கிறாரு. இந்த இடத்துல பிரதோஷ வழிபாடு இல்லை. தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் எல்லாமே நடக்குது. இந்த பைரவர் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, குழந்தை பிராப்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலம். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு போனான்னா அவங்களுக்கு குழந்தை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கே நிறைய பூஜை பண்ணுறதுக்காக வராங்க. இங்கே மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது. இந்த தீர்த்த குளத்தில் பார்த்திங்கன்னா நந்தி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நந்தி சிலையிலேருந்து வாயில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருது அப்படின்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. காலம் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுற்றுவட்டார மக்களுக்கு அத்தனை பேரும் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்க, அந்த தீர்த்தம் தான் பாருங்கள். காலம் முழுவதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்குது. மினரல் வாட்டரை விட இந்த தண்ணி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக சுத்தமாகவும் நல்லாவும் இருக்குது. இந்த கோவிலோட நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 11:45, ஈவினிங் 3 மணிலேருந்து 5:45 வரைக்கும் தான். அதாவது சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் தான் இருக்கும். சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா கோவில் மூடிடுவாங்க. அதனால் 5:45 மணி வரைக்கும் தான் இந்த கோவில் திறந்திருக்கும்.
இது சுருட்டப்பள்ளியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. காலபைரவர் பிரதான தெய்வமாக இங்கே தரிசனம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. காலபைரவர் அவர்கள் நிச்சயம் கிடைக்கும்.